Hi friends, welcome to Basha's Kitchen. Basha's Kitchenல இன்னைக்கு நம்ம கிட்னி பீன்ஸ் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த கிட்னி பீன்ஸ் குழம்பு இடியாப்பம், அப்பம், சப்பாத்தி, ரோட்டி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்ககிட்ட பட்டர் பீன்ஸ் இருந்துச்சு அப்படினா அதையும் நீங்க இதே பாணில செஞ்சு பார்க்கலாம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். கிட்னி பீன்ஸை நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதுக்கப்புறமா அதை ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு அதில் சோம்பு அப்புறம் வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம் இதில் நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததான் இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் தேவையான வெறும் மிளகாத்தூள் அப்புறம் தனியாத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா வேகிறதுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 முந்திரி பருப்பு, ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவை இப்போ இதில் நான் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அடுத்ததாக கிட்னி பீன்ஸ் வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிட்னி பீன்ஸை சேர்த்துட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் கொதிக்க விட போகிறோம். பீன்ஸை நீங்கள் தனியாக சேர்த்திங்க அப்படின்னா அதில் உப்பு காரம் இறங்காது. அதனால் நல்லா கொதிக்க விடும்போதே நம்ம கிட்னி பீன்ஸையும் சேர்த்துருங்க. அதனால தான் 2 விசிலில் இறக்க சொன்னேன். இதுக்கு நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். நான் வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை ஃபுல் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிட்னி பீன்ஸ் குழம்பு உருளைக்கிழங்கு போட்டு சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். இந்த குழம்பு நம்மளுக்கு இடியாப்பம், அப்பம் ரெண்டுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி குழம்பு வகைகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்தவங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.